கிறிஸ்தியேசுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் சங்கீதம் 18:6. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. அல்லேலூயா. இங்கே தாவீதுக்கு உண்டான நெருக்கத்திலே, கஷ்டத்திலே, போராட்டத்திலே, பிரச்சனையில், துன்பத்தில் அவர் செய்த காரியம் என்ன செய்தாராம்? இந்த வசனத்தில் சொல்றாரு பாருங்க. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன்றார். அபயமிட்டேன். வேதத்தில் எசேக்கியா ராஜா தான் நினைவில் வர்றாரு. அவருக்கு உண்டான நெருக்கத்திலே, கஷ்டத்திலே நீ பிழைக்க மாட்டாய் என்று சொன்ன அந்த வார்த்தை நிமித்தமாய் மனங்காசந்து அழுது கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு எசேக்கியாவுக்கு அவருடைய ஜெபம் கேட்கப்பட்டது மாத்திரமல்ல, 15 ஆண்டுகளை கிருபையாய் கூட்டி கொடுத்தார். இல்லையா பாருங்க, எசேக்கியா ராஜாவுக்கு உண்டான நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது அவருடைய கூப்பிடுதலை கேட்டு அவருக்கு சுகத்தை மாத்திரல 15 வருஷத்தை இன்க்ரீஸ் பண்ணிட்டாரு. நீ செத்து போவ, வீட்டுக்காரத்தில் ஒழுங்குபடுத்த சொல்லிட்டாரு. ஆனாலும் அதை பொருட்படுத்தல, கர்த்தரை நோக்கி அபயம் விட்டார். ஜெபத்தை கேட்டு 15 வருஷத்தை கூட்டி கொடுத்துட்டார். இல்லையா 15 இயர்ஸ். யோனா மீனின் வயிறுலேருந்து ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டார். இப்படி அநேக சாட்சிகளை குறித்து நாம் வேதத்தில் வாசித்துக்கிட்டே போகலாம். ஆகவே ஆண்டவர் சமூகத்தில் கூப்பிட்ட, முறையிட்ட தாவீதுக்கு பதில் கொடுத்த கர்த்தர் நமக்கும் பதில் கொடுக்க வல்லவராக இருக்கார். அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். அவருடைய வார்த்தைகளும் மாறாதவைகள். மாறாத இயேசுவை நோக்கி பார்ப்போமா? செபிக்கலாம். நேசிக்கிற நல்ல தகப்பனே, நாளை கொடுத்த நல்ல எச்சரிப்பின் வார்த்தைக்கு நன்றி. ஆண்டவரே, அந்த வார்த்தை பிரகாரம் நாங்கள் செயல்பட கிருபை செய்யும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்னென்னைக்கும் மகிமை உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.